ஹாய்ப்பா, எல்லாருக்கும் வணக்கம். காலையில் எழுந்திரிச்சோன்னே நமக்கு அன்றாட வேலைகள் இருக்கும்ல, பாத்திரம் கழுவி எல்லாம் பண்ணிவிட்டு டெய்லி நம்ம வீட்டில் தக்காளி சட்னி டெய்லியுமே பண்ணணும். அதுக்கு வெங்காயம்லாம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா உரித்து கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா வீட்டிலேயே செடி இருக்கிறதுனால நான் அதிலே பறிச்சுப்பேன். அதில் பழங்கள் நிறைய இருக்குது. பழம் போட்டு செஞ்சாலும் நல்ல ஒரு கலராக கிடைக்கும் சட்னி. அதனால் பச்சை மிளகா பழமாக பறிச்சுக்கிறது. அது கூடவே இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலையுமே நிறைய போட்டுருவேன். ஏன்னா தாளிக்க மாட்டேன் நான். தாளித்து போட்டானா அதில் உள்ளதை தூக்கி பசங்க எரிய தான் போகிறாங்க. அதனால் கருவேப்பிலையை நிறைய போட்டு நல்லா வதக்கிட்டு சட்னியை அரைச்சிடுவேன். பசங்களும் தூக்கி போட மாட்டாங்க. அதில் எதுவுமே பெருக்கி போடுற மாதிரி இருக்கக்கூடாது. தாளிச்சாலும் அதில் கடுகு உளுந்தெல்லாம் வேணான்னு நினைப்பாங்க பாப்பா. இடையில எங்கள் பாப்பா சட்னி செய்கிறதுக்கு முன்னாடியே பசிக்குதுன்ட்டாங்க. சாம்பார் ஆல்ரெடி பண்ணியாச்சு. அதனால் பாப்பாவுக்கு 2 தோசை ஊற்றி சாம்பார் வச்சு கொடுத்துட்டேன். பாப்பா சாப்பிட்டுட்டாங்க. என்னோடய வேலைகளும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கடைக்கும் கிளம்பி போகணும். அதனால் சாம்பார் ஆல்ரெடி வச்சாச்சு. தோசை, ரைஸும் வச்சாச்சு. டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்காக, என்னோடய வீட்டுக்காரர் கொடுக்கறதுக்காக. இப்போ சட்னி பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.